ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே 27, 2024. நாம் வியக்தத்திலிருந்து அவ்யக்தமாக ஆக வேண்டும், அதாவது ஃபரிஷ்தாவாக ஆக வேண்டும். நாம் நடந்து திரிந்து கொண்டிருந்தாலும் இவர்கள் ஃபரிஷ்தாக்கள் என்று பிறருக்கு தோன்றும் அளவிற்கு நமது மனதில் ஃபரிஷ்தா நிலையின் பயிற்சி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் இல்லறத்தில் இருக்கிறீர்கள், தனியாக இருந்தாலும் உங்களது மனநிலையின் மூலமாக பிறருக்கு இந்த அனுபவத்தை ஏற்படுத்த வேண்டும். நமது மனநிலையில் என்ன இருக்க வேண்டும்? கடந்த காலத்தின் எந்த தாக்கமும் இருக்கக்கூடாது. கடந்த காலத்திலிருந்து முற்றிலுமாக ஆத்மா விடுபட்டு இருக்க வேண்டும். எந்த கலக்கமோ குழப்பமோ கவலையோ பயமோ உனது எனது என்ற உணர்வுகளோ வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. சித்தம் முற்றிலும் மாசற்றதாக புனிதமானதாக ஆகியிருக்க வேண்டும். அதாவது புத்தி சுத்தமாகவும் தெளிவாகவும் ஆகியிருக்க வேண்டும். கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் நமது உயர்ந்த நினைவுகளில் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருக்க வேண்டும். நல்ல யோகியாக இருக்க வேண்டும். இதுவே ஃபரிஷ்தா சொரூபமாகும். இது மிகப்பெரிய விஷயம் என்று நீங்கள் கூறலாம். பெரிய விஷயம்தான். ஏனென்றால் ஃபரிஷ்தா சொரூபத்தின் மூலம் முழு உலகிற்கும் நம்மால் சேவை புரிய முடியும். இதனை எங்கிருந்து துவங்குவது? நீங்கள் புதியவர்களானாலும் சரி, பழையவர்களானாலும் சரி, கடந்த காலத்தின் தாக்கத்திலிருந்து முற்றிலும் முதலில் விடுபடுங்கள். கடந்த காலத்தில் என்னவெல்லாம் நடந்துவிட்டனவோ அவற்றை முற்றிலுமாக மறப்பது மட்டுமல்ல, அதன் சூக்ஷ்மமான தாக்கம் கூட மனதில் இருக்கக்கூடாது. இல்லையென்றால் சித்தத்தில் அதன் நிழல் ஆடிக்கொண்டே இருக்கிறது. அந்த கஷ்டமானது ஆழ்மனதில் படிந்திருக்கிறது. அதன் காரணமாக நமது முகம் மலர்ந்த முகமாக, அலௌகீகமானதாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக தென்படுவதில்லை. இந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்துவோம். நாம் வீணானவற்றிலிருந்து விடுபட வேண்டும். ஆனால் தற்காலத்திலோ பல வீணான எண்ணங்கள் ஓடுகின்றன. சிலர் வேண்டுமென்றே வீணான எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலருக்கோ கடந்த காலத்தின் தாக்கத்தின் காரணமாக வீணான எண்ணங்கள் தோன்றுகின்றன. இன்டர்நெட், மொபைல் ஃபோன் ஆகியவற்றில் வீணான விஷயங்களை பார்ப்பதனால் பலருக்கும் வீணான எண்ணங்கள் தோன்றுகின்றன. அவர்களுக்கு சரியாக உறக்கமும் வருவதில்லை. யார் ஃபரிஷ்தாவாக விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த மொபைல் மாயாவிலிருந்து விடுபட வேண்டும். யார் சுகம் நிறைந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்களோ, யார் வெற்றியடைய விரும்புகிறார்களோ, யார் தனது எதிர்காலத்தை மிக அழகாக உருவாக்கி கொள்ள விரும்புகிறார்களோ, எனது எதிர்காலத்தை பார்த்து பிறரும் ஆனந்தமடைய வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த மொபைல் மாயாவிடமிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். எனவே நமது சித்தத்தினை சுப பாவனைகளால், சுப சிந்தனைகளால், உயர்ந்த நினைவுகளால் நிரப்பி வைப்போம். எனவே கடந்த காலத்தை மறப்பதிலிருந்து துவங்குவோம். அனைவருக்கும் சுப பாவனைகளை வழங்குவோம். அனைவருக்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம். வேறு எதுவும் புரியவில்லை என்றாலும் அதிகாலையிலும் மாலையிலும் அமைதியாக அமர்ந்து நான் ஒரு மகான் ஆத்மா ஆவேன், நான் ஒரு புண்ணிய ஆத்மா ஆவேன், நான் சிவசக்தி ஆவேன், மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவேன், இந்த நினைவுகளை சுயத்திற்குள் பதிய வைத்தபடி எண்ணம் வைப்போம். அனைத்து ஆத்மாக்களும் சுகமடையட்டும், அனைவருக்கும் நன்மை நடக்கட்டும், அனைவரது வீடுகளிலும் சுகம் அமைதி ஆகியவற்றின் அருவி ஓட வேண்டும், அனைவரும் நோயற்றவராக ஆக வேண்டும், அனைவரது வாழ்க்கையும் தடைகளற்றதாக ஆக வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களது சித்தத்தை மாசற்றதாக ஆக்கிவிடும். இந்த சுபபாவனைகள் நமது பகைமை உணர்வு ஆகியவற்றை அழித்துவிடும். இந்த உலகிலுள்ள ஒவ்வொரு உயிரினமும் எனது நல்ல நண்பர் ஆவார்கள். இந்த உலகிலுள்ள அனைவரும் எனக்கு ஒத்துழைக்கக்கூடிய துணைவர்கள் ஆவார்கள். இந்த உலகில் எனக்கு எதிரி என்று யாரும் இல்லை. நான் அனைவருக்கும் நண்பனாவேன். அனைவரும் எனக்கு நண்பர்களாவார்கள். இந்த இயற்கை கூட என்னுடன் நட்பு பாராட்டுகிறது, எனக்கு ஒத்துழைக்கிறது.
இப்படிப்பட்ட நல்ல உணர்வுகளில் இருப்போமானால் நேரத்திற்கு இயற்கை கூட நமக்கு உதவி புரியும். எனவே வாருங்கள், நாம் டபுள் லைட் ஃபரிஷ்தாக்களாக ஆகிவிடுவோம். மிகவும் லேசாக இருப்பதற்கு கற்றுக்கொள்வோம். பாபாவுக்கு அனைத்து சுமைகளையும் ஒப்படைத்துவிட்டு லேசாகிவிடுவோம். கர்மங்கள் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய நினைவில் ஈடுபடுவோம். சுயம் பகவான் சர்வசக்திவான் என்னோடு இருக்கிறார். அவ்வாறு நினைவு செய்வோமானால் அவரது உறுதுணை அனுபவமாகிக் கொண்டே இருக்கும். அவரது சக்திகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நமது மனோபலம் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.